Hi friends, வணக்கம் and welcome to my channel Prince of Programming. Today நம்ம பார்க்க போற topic status bar. The status bar is the area at the bottom of the Word window that indicates information about the current document. So இதுல status barங்கிற component ஒரு Word documentல bottom of the windowல இருக்கும். இந்த status barல நம்ம open பண்ணியிருக்கிற அந்த current document பத்தின some information இருக்கும். It displays along the bottom of the Word window and has information on the left side and icons on the right side. So the status bar வந்து bottom of the Word windowல display ஆகும். Left sideல பாத்தீங்கன்னா some information about the document இருக்கும். Right sideல பாத்தீங்கன்னா some icons இருக்கும். The information on the left shows what page you are on as well as your line number on the page and the number of words in the document. So the left side la display ஆகிற information பாத்தீங்கன்னா நம்ம இப்போ நம்மளோட டாக்குமெண்ட்ல எந்த பேஜ்ல இருக்கோம், then எந்த லைன்ல இருக்கோம், the line number, then number of words in the document. So இந்த மாதிரிப்பட்ட information எல்லாமே left sideல display ஆகும் status barல. So இந்த இமேஜ்ல காமிச்சிருக்கிறது ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்ட் லேஅவுட். ஸோ இதுல பாட்டம் ஆஃப் த விண்டோல ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கிறது தான் ஸ்டேட்டஸ் பார். இந்த ஸ்டேட்டஸ் பார்ல லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா சம் இன்ஃபர்மேஷன் இருக்கும், லைக் பேஜ் நம்பர், லைன் நம்பர், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த மாதிரி. தென் ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா சம் ஐகான்ஸ் இருக்கும். இதுல ரைட் சைட்ல இருக்கிற ஐகான்ஸ் தான் டாக்குமெண்ட் வியூஸ். ஸோ இந்த டாக்குமெண்ட் வியூஸ் பத்தி செப்பரேட் டுட்டோரியல்ல படிக்கலாம். தென் அதுல இருந்து ரைட் சைட்ல இருக்கிறது ஜூம் கண்ட்ரோல், zoom slider. So இத பத்தியும் நம்ம separate tutorialல detailடா படிக்கலாம். If you need more room to view a document or you don't need the information provided by the status bar, you can turn it off. இந்த status barல இருக்கிற அந்த information நமக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த status barல இருக்கிற அந்த particular informationஐ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம், ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். Word provides an option to customize status bar. So Wordல பாத்தீங்கன்னா status bar customize பண்ணிக்கலாம். So you can add, delete information from it. So நமக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது வேணும்னா status barல ஆட் பண்ணிக்கலாம், அல்லது ஏதாவது வேண்டாம் அப்படின்னா நம்ம delete பண்ணிக்கலாம். So இந்த மாதிரி status bar customize பண்ணிக்கலாம். So to control display of the status bar, follow these steps. இந்த ஸ்டேட்டஸ் பாரை நம்ம கஸ்டமைஸ் பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர் அதை தான் இப்போ பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் ஆன் த ஸ்டேட்டஸ் பார். ஸோ டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் பார்ல ரைட் கிளிக் பண்ணணும். ஸோ ஸ்டேட்டஸ் பார் எங்க இருக்கும் அப்படின்னா பாட்டம் ஆஃப் த விண்டோல இருக்கும். ஸோ அந்த ஸ்டேட்டஸ் பார்ல பேஜ் நம்பர், லைன் நம்பர், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த மாதிரி சம் இன்ஃபர்மேஷன் லெஃப்ட் சைட்ல டிஸ்பிளே இருக்கும். ஸோ அந்த ஸ்டேட்டஸ் பார்ல வச்சு நம்ம ரைட் கிளிக் பண்ணிக்கணும். ரைட் கிளிக் பண்ண உடனே கஸ்டமைஸ் ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னு ஒரு மெனு டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த மெனுல போயிட்டு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் செக் ஆயிருக்கு, அதாவது செக் மார்க் விழுந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஐட்டம்ஸ் வித் ஏ செக் மார்க் ஆர் கரண்ட்லி டிஸ்பிளேட் ஆன் த ஸ்டேட்டஸ் பார் ஆர் பீயிங் மானிட்டர்ட். நம்ம இப்போ ரைட் கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் ஸ்டேட்டஸ் பார் அந்த மெனு டிஸ்பிளே ஆன உடனே சம் ஐட்டம்ஸ் அதுல காமிக்கும். ஸோ அதுல எந்த ஐட்டம்லாம் செக் விழுந்திருக்கு, டிக் விழுந்திருக்கோ அதெல்லாம் இப்போ கரண்டா ஸ்டேட்டஸ் பார்ல டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ பாத்தீங்கன்னா இந்த இமேஜ்ல நான் ஸ்டேட்டஸ் பார்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி கஸ்டமைஸ் ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னு ஒரு மெனு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுல லெஃப்ட் சைட்ல டிக் விழுந்திருக்கு, அந்த செக் எதுலலாம் விழுந்திருக்கோ அதெல்லாம் இப்போ கரண்டா ஸ்டேட்டஸ் பார்ல டிஸ்பிளே ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர், லைன் நம்பர், வேர்டு கவுண்ட், ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர், தென் ரைட் சைட்ல வியூ, ஷார்ட்கட்ஸ், ஜூம் ஸ்லைடர், இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே டிக் விழுந்திருக்கு. அப்ப இது எல்லாமே இப்போ கரண்டா ஸ்டேட்டஸ் பார்ல டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுல நமக்கு ஏதாவது வேண்டாம் அப்படின்னா அந்த செக் மார்க்ல போய் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த செக் மார்க் ரிமூவ் ஆயிரும், பிளஸ் அந்த பர்டிகுலர் ஐட்டம் ஸ்டேட்டஸ் பார்ல இருந்து ரிமூவ் ஆயிரும். தென் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு ஐட்டம் வேணும் அப்படின்னா அந்த ஐட்டம்ல வச்சுட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா டிக் மார்க் விழுந்துரும். ஸோ அது செக் ஆன உடனே ஸ்டேட்டஸ் பார்ல வந்து அப்பியர் ஆயிரும். தென் ஸ்டெப் 2, டு ஆட் அன் ஐட்டம் டு த ஸ்டேட்டஸ் பார், கிளிக் த ஐட்டம். இப்போ ஒரு நியூ ஐட்டம் இந்த ஸ்டேட்டஸ் பார்ல நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டேட்டஸ் பார்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணிட்டு கஸ்டமைஸ் ஸ்டேட்டஸ் பார் அந்த மெனு டிஸ்பிளே ஆகும். அதுல
எந்த ஐட்டம் நமக்கு வேணுமோ அதை போய் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுல செக் மார்க் விழுந்துரும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ இதில் லாங்குவேஜ் அதை எக்ஸ்ட்ராவாக கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ லாங்குவேஜை நான் எக்ஸ்ட்ராவாக கிளிக் பண்ணும்போது எனக்கு அந்த பர்டிகுலர் ஐட்டம்ல செக் மார்க் விழுந்துருச்சு, டிக் விழுந்திருக்கு. ஸோ அது விழுந்த உடனே அந்த பர்டிகுலர் ஐட்டம் இப்போ ஸ்டேட்டஸ் பார்ல வந்து டிஸ்பிளே ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார்ல 4th ஆப்ஷன்ல இங்கிலீஷ் இந்தியா அப்படிங்கிற அந்த லாங்குவேஜ் வந்து இப்போ டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டேட்டஸ் பார்ல எக்ஸ்ட்ரா ஏதாவது ஐட்டம்ஸ் வேணும்னா ரைட் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தென் ஒரு பர்டிகுலர் ஐட்டம் வேண்டாம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரிமூவ் பண்றதுக்கு அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் ஸ்டேட்டஸ் பார் மெனுல நமக்கு எந்த ஐட்டம் வேண்டாமோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த செக் மார்க் வந்து ரிமூவ் ஆயிரும். பாத்தீங்கன்னா நான் இப்போ லாங்குவேஜ் அந்த ஐட்டத்தை ரிமூவ் பண்றேன். ஸோ அப்போ ஸ்டேட்டஸ் பார்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணிட்டு லாங்குவேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ கிளிக் பண்ண உடனே அந்த செக் மார்க் வந்து ரிமூவ் ஆயிருச்சு. பிளஸ் ஸ்டேட்டஸ் பார்ல வந்து லாங்குவேஜும் ரிமூவ் ஆயிருச்சு. இந்த மாதிரி நம்ம ஸ்டேட்டஸ் பாரை வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ மைக்ரோசாஃப்ட் வேர்டு 2007 ஓபன் பண்ணியிருக்கேன். இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட் லேஅவுட்ல பாட்டம் ஆஃப் த விண்டோவில் இருக்கிறது தான் ஸ்டேட்டஸ் பார். பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர், லைன் நம்பர், தென் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ், இந்த மாதிரிப்பட்ட இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்டஸ் பாரோட லெஃப்ட் சைடில் டிஸ்பிளே ஆகும். தென் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சம் ஐகான்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே டாக்குமெண்ட் வியூஸ் ஐகான்ஸ், தென் zoom slider. ஸோ இந்த மாதிரி உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரைட் சைட்ல இருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் ஸ்டேட்டஸ் பார். ஸோ இந்த ஸ்டேட்டஸ் பாரை நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியும். இப்போ ஸ்டேட்டஸ் பார்ல வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கஸ்டமைஸ் ஸ்டேட்டஸ் பார் அப்படிங்கிற மெனு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுல டிக் மார்க் விழுந்திருக்கிறது எல்லாமே ஆல்ரெடி செக்ல இருக்கு. இதுல டிக் மார்க் விழுந்திருக்கிறது, அதாவது செக்ல இருக்கிறது எல்லாமே கரண்டா ஸ்டேட்டஸ் பார்ல டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா லைன் நம்பர், வேர்ட் கவுண்ட், ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர், வியூ ஷார்ட்கட்ஸ், zoom ஸ்லைடர், இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இப்போ ஸ்டேட்டஸ் பார்ல கரண்டா டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு. இதுல நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஐட்டத்தை நம்ம இப்போ ஆட் பண்ணணும் அப்படின்னா எந்த ஐட்டம் வேணுமோ இதுல இருந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ பேஜ் நம்பர் செலக்ட் பண்றேன். ஸோ பேஜ் நம்பரை நான் இப்போ கிளிக் பண்ணேன் அப்படின்னா அதுல டிக் மார்க் விழுந்துரும். ஸோ டிக் மார்க் விழுந்துருச்சு அப்படின்னா அது ஸ்டேட்டஸ் பார்ல இப்போ ஆட் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார்ல பேஜ் நம்பர் வந்து ஆட் ஆயிருச்சு. இப்போ எனக்கு ஒரு பர்டிகுலர் ஐட்டம் வேண்டாம் அப்படின்னா அதை ரிமூவ் பண்றதுக்கு ஸ்டேட்டஸ் பார்ல வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணோம்னா சேம் கஸ்டமைஸ் ஸ்டேட்டஸ் பார் அப்படிங்கிற மெனு டிஸ்பிளே ஆகும். அதுல போயிட்டு நமக்கு எந்த ஐட்டம் வேண்டாமோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த டிக் வந்து ரிமூவ் ஆயிரும். அப்போ இப்போ அன்செக் ஆயிருச்சு. அப்போ லைன் நம்பரை நான் இப்போ அன்செக் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ல ஸ்டேட்டஸ் பார்ல இருந்து லைன் நம்பருங்கிற ஐட்டம் வந்து ரிமூவ் ஆயிருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டேட்டஸ் பார்ல எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஆர் அன்வான்ட் ஐட்டம்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் பாரை வந்து நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். தென் இதுல ரைட் சைட்ல இருக்கிற ஐகான்ஸ் பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வியூஸ் ஐகான்ஸ், தென் ஜூம் கண்ட்ரோல். ஸோ இதை பத்தி நம்ம செப்பரேட் டுட்டோரியல்ல டீடைல்டா பார்க்கலாம். இந்த டுட்டோரியலோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த டுட்டோரியல்ல நம்ம ஸ்டேட்டஸ் பார் அப்படிங்கிற காம்போனன்ட் பத்தி டீடைல்டா பார்த்திருக்கோம். ஸ்டேட்டஸ் பார்னா என்ன, ஸ்டேட்டஸ் பார் ஒரு டாக்குமெண்ட்ல எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கும், ஸ்டேட்டஸ் பார்ல என்ன இன்ஃபர்மேஷன்லாம் டிஸ்பிளே ஆகும், தென் அந்த ஸ்டேட்டஸ் பார்ல எப்படி ஒரு ஐட்டத்தை நம்ம ஆட் பண்றது, தென் ஒரு ஐட்டத்தை எப்படி ரிமூவ் பண்றது ஸ்டேட்டஸ் பார்ல இருந்து, இந்த ஸ்டேட்டஸ் பாரை எப்படி கஸ்டமைஸ் பண்றது, இதை பத்தி எக்ஸாம்பிளோட டீடைல்டா பார்த்துருக்கோம். இந்த டுட்டோரியல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட குவரிஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.